ஓகே. ரைட். ஸோ இதுவரைக்கும் பார்த்தோம் போன செஷன்ல. ஸோ வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஸோ இஃப் யூ ரிமெம்பர் நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, இது பேசிக்கலி ஹார்ட்வேர் பத்தி பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஹார்ட்வேர் வந்து எஃபிஷியன்ட்டா ஹார்ட்வேர்னா என்னதுன்னா, உங்க கம்ப்யூட்டரோட காம்போனன்ட்ஸ் அண்ட் மெஷின்ஸ். சாஃப்ட்வேர் வந்து நம்ம எழுதுற கோட். ஸோ இப்போ ஹார்ட்வேர் அதாவது ஒரு மெஷின், ஒரு லாஜிக் கேட், ஒரு ஒரு பிசிக்கல் காம்போனன்ட் வந்து இது எஃபிஷியன்ட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும்னா, அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது ஒரு ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அப்படின்றத பொறுத்து தான் செக் பண்ணுவோம்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். T is equal to n into S by R நினைக்கிறேன். இதோ. டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்டூ ஒரு சைக்கிள்ல எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணும் டிவைடட் பை கிளாக் ரேட். ஸோ இப்போ நமக்கு வந்து டைமை மினிமைஸ் பண்ணணும்னா என்னும் எஸ்ஸும் குட்டியாக்கணும், இல்லைன்னா ஆர் பெருசாக்கணும். இதுதான் பார்த்தோம். இதுல ஆர் வந்து அந்த கிளாக்கோட ரேட்டு. ஸோ அந்த கிளாக் ரேட்டை நீங்க பெருசாக்கணும், குட்டியாக்கணும், ஏதாவது பண்ணணும்னா ரொம்ப போய் உள்ள அந்த கிளாக்கு வந்து எந்த சிப் வச்சு செஞ்சிருக்காங்க, அந்த எக்ஸாக்ட்டா என்ன மெஷினரி யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதையே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணணும். விச் இஸ் 1 கஷ்டம், 2 காஸ்ட்லி. ஸோ எஸ் வச்சு ஏதாச்சும் விளையாடி டி குட்டியாக்க முடியுமா அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் வந்து சிஸ்க் ரிஸ்க் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ்ல நடக்கும். ஸோ இது வரும் மறுபடியும் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் தள்ளி அப்போ நான் சொல்றேன். அது அது பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் விச் வி நீட் டு நோ. கம்பைலர்னா என்னன்னா, நான் நேத்தே சொன்னேன்ல, நம்ம வந்து சி, பைத்தன் அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கோட் எழுதுவோம். ஆனா அந்த கோட் வந்து அப்படியே எடுத்து கம்ப்யூட்டருக்கு புரியாது. அந்த கோட மெஷினுக்கு புரியுற மாதிரி ஒரு லாங்குவேஜுக்கு மாத்தணும். மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மெஷின் அதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த மாத்துறது இந்த டிரான்ஸ்லேஷனை பண்றதுக்கு பேர் தான் கம்பைலர். இட் ஷுட் பி கம்பைலர், ஐஎல் வரணும் இந்த இடத்துல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேவா? சோ இந்த கம்பைலர் வந்து நீங்க எழுதுற கோட் வந்து நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஆல்கோரிதம் எஃபிஷியன்ட்டா எழுத ட்ரை பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்ச்னா நீங்க சார்ட்டிங் ப்ராப்ளம்க்கு கோட் எழுதுறீங்கன்னா நீங்க வந்து பபிள் சார்ட், இன்சர்ஷன், செலக்ஷன் சார்ட் அந்த மாதிரி n ஸ்கொயர்ல பண்ணலாம். இல்ல உங்களுக்கு மெர்ஜ் சார்ட் தெரியும்னா மெர்ஜ் சார்ட் வந்து கொஞ்சம் ஆப்டிமல் n log n ல முடிஞ்சிரும். சரி நான் மெர்ஜ் சார்ட் கோட் எழுதுறேன் அப்படின்னு எழுதுவோம். இல்ல பக்கெட் சார்ட்னு ஒண்ணு இருக்கு. அது தெரியும்னா அது O of nலயே முடிச்சிடும். ஸோ அதுதான் நமக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதுல எழுதலான்ட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி வைஸ் எது பெஸ்டா இருக்குமோ அதுக்கு கோட் எழுத நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் அந்த கோட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா கன்வெர்ட் ஆகும்போது டோட்டலா எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அதுல எத்தனை சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எத்தனை காம்ப்ளிகேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க மாட்டோம் கோட் எழுதும்போது. அதெல்லாம் யோசிச்சு பண்ண வேண்டியது கம்பைலரோட வேலை. ஸோ கம்பைலர் ப்ராப்பரா ஆப்டிமலா டிரான்ஸ்லேட் பண்ணுச்சுன்னா இந்த n into s வந்து ரெடியூஸ்டா இருக்கும். அதனால தேவைப்படுற டைமும் கம்மியா இருக்கும். ஓகேவா? சோ இப்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம்னா ஸ்பெக் ரேட்டிங் அப்படின்னு ஒரு ரேட்டிங் வச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம்னா சிஜிபிஏ கிரேட் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்க டெவலப் பண்ற ஒரு சிபியூ ஆர் ஒரு ப்ராசஸர் எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை இந்த ஸ்பெக் ரேட்டிங் வச்சு டிசைட் பண்ணுவோம். ஸ்பெக்னா சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷன் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி, அவங்க தான் இந்த ரேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி என்னன்னா அவங்க ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்க, ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு கம்ப்யூட்டர். ஒரே ப்ரோக்ராம் அவங்களோட கம்ப்யூட்டர்ல எவ்வளவு நேரம் ஆகுது ரன் ஆகுறதுக்கு டிவைடட் பை நீங்க டெவலப் பண்ணிருக்க டெஸ்ட் கம்ப்யூட்டர்ல எவ்வளவு நேரம் ஆகுது, அதுதான் ஸ்பெக் ரேட்டிங். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ், ஒரு n ப்ரோக்ராம்ஸ்க்கு இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஹோல் டு த பவர் 1/n பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி என்னன்னா, நான் ஒரு கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணிருக்கேன், ஒரு சிபியூ. அது வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு ஒரு ரேட்டிங் வேணும். ஸோ நான் இந்த ஸ்பெக்ன்ற கம்பெனி கிட்ட போய் என் சிபியூவை கொடுப்பேன். அவங்க வந்து ஒரு n நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த n ப்ரோக்ராம்ஸையும் முதல்ல அவங்களோட கம்ப்யூட்டர்ல ரன் பண்ணுவாங்க, விச் இஸ் கால்ட் ரெஃபரன்ஸ் கம்ப்யூட்டர். அப்புறம் நான் எடுத்துட்டு போய் காட்டுற கம்ப்யூட்டர்ல ரன் பண்ணுவாங்க, விச் இஸ் கால்ட் டெஸ்ட் கம்ப்யூட்டர். ஸோ அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் அவங்க கம்ப்யூட்டர் எடுத்த டைம் டிவைடட் பை என்னோட கம்ப்யூட்டர் எடுத்த டைம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் டிவைட் பண்ணி 10 ப்ரோக்ராம்னா இந்த மாதிரி 10 டிவிஷன் பண்ணி 10 நம்பர்ஸ் இருக்கும். அந்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஹோல் டு த பவர் 1/n. தட் இஸ் இப்போ 10 ப்ரோக்ராம்னா ஹோல் டு த பவர் 1/10 பண்ணுவாங்க. அந்த ரேட்டிங் என்னன்றத பொறுத்து தான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ். இப்போ என்னோட கம்ப்யூட்டர் ரொம்ப நல்லா வேலை செய்யுது, ஃபாஸ்டா வேலை செய்யுது அப்படின்னா என்னோட ஸ்பெக் ரேட்டிங் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா
அவங்க கம்ப்யூட்டரை விட என்னோட கம்ப்யூட்டர் கம்மி டைம் எடுத்துக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மேல இருக்க நம்பர் பெருசா இருக்கும், கீழே இருக்க நம்பர் சின்னதா இருக்கும். அப்போ ஓவரால் ரேட்டிங் பெருசா இருக்கும். அப்பதான் வந்துட்டு என்னோட கம்ப்யூட்டர் பெஸ்ட்னு அர்த்தம், அவங்களோட கம்மி டைம்ல முடிக்குது. தட் இஸ் ஸ்பெக் ரேட்டிங். இது வரைக்கும் கிளியரா? கிளியரா? பதிலே சொல்லாதீங்க. சரி, இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர் அப்படின்றதுதான் வந்து அந்த கம்பைலர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுதுன்னு சொன்னேன்ல. நம்ம எழுதுற கோட மெஷின் லாங்குவேஜா டிரான்ஸ்லேட் பண்ணுது இல்ல, அந்த மெஷின் லாங்குவேஜ்ல என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரி அட்ரஸிங் மோட்ஸ் இருக்கு, அதெல்லாம் தான் அந்த ரூல்ஸை டிஸ்கிரைப் பண்றதுக்கு பேர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர். ஸோ அதுல வந்து ஸ்டாக் அக்யூமுலேட்டர் ஜிபிஆர் இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர்ஸ் நம்ம நேத்தே பார்த்திருப்போம். அந்த எம்ஏஆர் எம்டிஆர் அத அந்த ஒரு டயக்ராம் பார்த்தோம்ல, அதுல R0 R1 R2 அப்படிலாம் இருந்திருக்கும்ல, தட் இஸ் யுவர் ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர். அதுலதான் உங்களோட டேட்டா டெம்பரரியா ஸ்டோர் பண்ணுவோம். அப்புறம் ஜீரோ அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு லொகேஷன் அசியூம் பண்ணிக்கோன்னு சொன்னேன்ல, அந்த அந்த லொகேஷன்ல தான் வேலை செய்யணும்னு அசியூம் பண்ணிக்கோம். இப்ப புஷ்ன்னு சொன்னா டைரக்டா ஒரு மெமரியை ஸ்டாக் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த மெமரிக்கு புஷ் பண்ணும், நீங்க அட்ரஸ் கொடுக்கலனாலும். ஸோ அதுக்கெல்லாம் உங்களோட சிபியூல உங்க உங்க மெமரியில சிபியூல ஸ்பெசிபிக் லொகேஷன்ஸ் வந்து இது ஸ்டாக் மாதிரி பிஹேவ் பண்ணும், இது ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டரா பிஹேவ் பண்ணணும் அப்படின்ட்டு முதலே கமாண்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது எழுதி வச்சிருப்பாங்க. அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்க இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர் அப்படின்ற ரூல்ஸ்ல தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் தியரி தான். நீங்க அப்படியே கோ த்ரூ பண்ணீங்கன்னா ஆர் மேபி இஃப் யூ காப்பி பேஸ்ட் இட் ஆன் தி இன்டர்நெட் அண்ட் ஆஸ்க் ஃபார் அன் எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிரும். இதுல பெருசா நான் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு எதுவும் இல்லை. இதுல பெனிஃபிட் என்ன, ப்ராப்ளம் என்ன, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐ வில் மூவ் டு ரிஸ்க் அண்ட் சிஸ்க். இது வரைக்கும் கிளியரா? கிளியர்க்கா. ஓகே, இப்போ வந்து நவ் வி கம் டு ரிஸ்க் அண்ட் சிஸ்க். ஸோ இஃப் யூ ரிமெம்பர், நம்ம இப்போ இந்த கதையெல்லாம் எதுக்குன்னா அந்த n into s முடிஞ்ச அளவுக்கு மினிமைஸ் பண்ணணும், அதுதான் நம்மளோட எய்ம். ஸோ அது வந்து நம்ம பண்ண முடியாது, நம்ம எழுதுற கோடை வச்சு அதுக்கு நம்ம கையில இல்ல. கம்பைலர் அந்த கோட் எடுத்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுது அப்படின்றதுல தான் இருக்கு. ஸோ கம்பைலர் வந்து should do a good job of translating. ஸோ அதுக்கு ரெண்டு விதமா அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம். ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் வச்சு பண்ணலாம், ஆர் காம்ப்ளிகேட்டடா கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சு பண்ணலாம். இது ரெண்டும் என்னதுன்னா பேசிக்கலி ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா ஓகே. ஸோ இப்போ வந்து நான் அவளிடம் கேட்டேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு தமிழ்ல. ஓகேவா? இத வந்து இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? நான் அவளிடம் கேட்டேன். ட்ரை. I'm asked Shiaக்கா. I asked her. கரெக்டா? ஆ. இப்ப வந்து I requested her அப்படின்னு சொன்னாலும் அதே தானே? ஆமாக்கா. கரெக்டா? ஸோ இப்போ அது வந்து தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் இருக்கு, பட் அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ரெண்டு விதமா பண்ண முடியுது. கரெக்டா? ஆமாக்கா. உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்ம ஆஸ்க்ட்னு சொல்லுவோம். ஒரு பொருளை கேட்டிருக்காங்க இது கொடுங்க அப்படி அந்த மாதிரி கேட்டேன்னா அது ரிக்வெஸ்டட்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் நம்ம சிச்சுவேஷனை பொறுத்து. கரெக்டா? ஆமாக்கா. அதே ஐடியா தான். நம்ம எழுதுற கோட் வந்து பைத்தன்லயோ சிலயோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் தான் எழுதுவோம். ஆனா அதே கம்பைலர் வந்து மெஷினுக்கு புரியுற விதத்துல ரெண்டு விதமா டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஓகேவா? ஒரு விதத்துக்கு பேரு ரிஸ்க் ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட், இன்னொரு விதத்துக்கு பேரு சிஸ்க் கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இப்போ ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்ற டைப் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் பண்ணா என்ன ஆகும்னா, டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற மெஷின் லாங்குவேஜ் கோட் வந்து ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்றத யூஸ் பண்ணா அதுல வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ என்ன டிஃபரன்ஸ்னா, நான் எழுதுற கோட், நான் லைக் சி ஆர் பைத்தன்ல நான் எழுதுற கோட் வந்து சேம் கோட் தான். ஸோ நான் சொல்ற வேலை அதே தான். அதை வந்து நீ கம்மி நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ்ல பண்ண சொன்னா அது ரிஸ்க், நிறைய ஸ்டெப்ஸ்ல பண்ண சொன்னா சிஸ்க்.
அப்ப ரிஸ்க்குக்கும் சிஸ்க்குக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னா, ரிஸ்க்ல வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் கம்மி. பட் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். சிஸ்க்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். இப்போ சாம்பார் வைக்கிறது எப்படின்னு 5 ஸ்டெப்ல சொல்லு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கொஞ்சம் நெறைய விஷயங்கள் இது பண்ணி சொல்லணும்ல. பருப்ப வேக வச்சு, அதே நேரத்துல காய கட் பண்ணி போட்டு தாளிச்சு எடுங்க. அந்த மாரி சொல்லணும். கரெக்ட்டா? அதுவே வந்து நீ கொஞ்சம் டீட்டெயில்டா நெறைய நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எடுத்து சொல்லுன்னா, முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பாத்திரத்துல இவ்ளோ பருப்பு கொட்டுங்க, இவ்ளோ தண்ணி. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு சிங்கிள் டாஸ்க், ஒரு சிம்பிள் டாஸ்க்கா இருக்கும். நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ நீங்க குறைச்சு 5 ஸ்டெப்ல சாம்பார் வைக்கணும் அப்டின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். கரெக்ட்டா? கரெக்ட்டா இல்லையா? கரெக்ட்டுக்கா. சோ அந்த மாரி கம்மி ஸ்டெப்ஸ்ல சொன்னோம்னா, அது ரிஸ்க். ஆ நெறைய ஸ்டெப்ஸ் சிம்பிளா சொன்னோம்னா, அது சிஸ்க். ஸோ ரிஸ்க்ல என்ன ஆகும்னா, உங்களோட கேப்பிட்டல் N இருக்குல்ல, டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது ரொம்ப கம்மியாயிடும். ஆ ஆனா எஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். எஸ்ன்றது ஒரு யூனிட் ஆஃப் டைம்ல எவ்வளோ வேலை செய்ய முடியும் அப்டின்றது. ஏன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் குறைச்சுட்டேன். 5 ஸ்டெப் தான் மொத்தமே நீ சாம்பார் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கும். ஸோ நீ 1 செகண்ட்ல ஒரு ஸ்டெப் ஃபுல்லா முடிச்சிட முடியாது. பருப்ப வேக வச்சு காய வெட்டு அப்படின்னு ஒரு ஸ்டெப் சொன்னேன்னா, அதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ ரிஸ்க்ல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் கம்மியாயிடும். ஆனா, அ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் செய்யறதுக்கு எடுக்கிற டைம் ஒரு கிளாக் சைக்கிள்ல எத்தன ஸ்டெப் செய்ய முடியும்ன்றது ஜாஸ்தி ஆயிடும். என் குறையும், எஸ் அதிகமாகும். சிஸ்க்ல அப்படியே உல்டா. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. என் ஜாஸ்தி ஆயிடும். ஆனா எல்லாமே குட்டி, குட்டி ஸ்டெப்ஸ் தான். சோ நீ ஒரே டைம் யூனிட்ல 2, 3 பண்ணிடலாம். யூ கேன் டேக் த பாத்திரம், யூ கேன் புட் த பருப்பு எல்லாத்தையும் ஒரு 1 மினிட்ல முடிச்சிடலாம். கரெக்ட்டா? சோ என் ஜாஸ்தியாகும், எஸ் கம்மியாகும். அது வந்து சிஸ்க். கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஆ இதெல்லாம் அதேதான் ரிஸ்க். ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு அட்வான்டேஜ், ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. உங்களோட ஹார்ட்வேர பொறுத்து, உங்ககிட்ட என்ன மாரி லாஜிக் கேட்ஸ் இருக்கு, எத்தன சிபியூ இருக்கு, அதெல்லாம் பொறுத்து நம்ம பண்ணுவோம். இப்ப வந்து உங்ககிட்ட காம்ப்ளிகேட்டட் வேலைய செய்யக்கூடிய சிபியூ இருந்துச்சுன்னா, நீங்க ரிஸ்க்குக்கே போலாம். ஏன்னா, ஒவ்வொரு சிபியூவாலயும் நெறைய விஷயங்கள் செய்ய ஒரே நேரத்துல செய்ய முடியும்னா, யூ கோ ஃபார் ரிஸ்க். இல்ல என்னோட சிபியூல சிம்பிள் காம்போனன்ட்ஸ் தான் இருக்கு அப்டின்னா, சிஸ்க் வச்சு போலாம். அந்த மாதிரி. ஓகேவா? இதுவரைக்கும் கிளியரா? கிளியர்க்கா. ரைட். இப்ப அடுத்து பார்க்க போறது வந்து இந்த நம்பர் ரெப்ரசன்டேஷன்ஸ். சோ இப்போ டெசிமல் டூ பைனரி தெரியும்ல எல்லாருக்கும். இத எப்படி கன்வெர்ட் பண்ணோம்னு. டிடில படிச்சிருப்போமே. ஆ சரிங்க்கா. சோ இப்போ இதுல வந்து நார்மலா நம்பர்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா, இந்த மாரி கன்வெர்ட் பண்ணுவோம். இதுவே ஒரு நெகட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா, இப்ப 5க்கு பதிலா இங்க -5 இருந்துச்சுன்னா, அது தனியா ஒரு டிஃபரெண்ட் வே ஆஃப் ரெப்ரசென்டிங் இருக்கணும்ல. சோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஆமாக்கா. உன்னோட பாசிட்டிவ் நம்பருக்கும், நெகட்டிவ் நம்பருக்கும் டிஃபரன்ஸ் காட்டுறதுக்கு there are 3 ways of representing. Signed magnitude, signed 1's complement, signed 2's complement. So magnitude representationல என்னன்னா, உங்க நம்பர் அதேதான். நீங்க இப்போ 12 and -12 இருக்கு. சரியா? 12 ஓட டெசிமல் பைனரி ரெப்ரசன்டேஷன் இதுதான். 1100. அது அதேதான் இருக்கும். ஃப்ரண்ட்ல ஒரே ஒரு பிட் எக்ஸ்ட்ரா போட்டுப்போம். சைன குறிக்கிறதுக்காக. சைன்னா பிளஸ்ஸா, மைனஸா அப்படின்றது. சோ இப்போ உங்களோட நம்பர் வந்து +12 இருந்துச்சுன்னா, அந்த எக்ஸ்ட்ரா பிட் வந்து 0வா இருக்கும். பாசிட்டிவ் நம்பர்னா அந்த சைன் பிட் 0. நெகட்டிவ் நம்பர்னா அந்த சைன் பிட் 1. சோ ஒரே ஒரு டிஜிட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். மத்தபடி யுவர் ரெப்ரசன்டேஷன், பைனரி ரெப்ரசன்டேஷன் அதே தான் இருக்கும். இதுக்கு பேரு சைன்ட் மேக்னிட்யூட். ஓகேவா? ஓகேக்கா. சோ இப்போ வந்து ஒரு அ இப்போ +1க்கு என்ன ரெப்ரசன்டேஷன்? இதே 0001 இதுக்கு முன்னாடி ஒரு சைன் பிட்க்கு ஒரு 0 போட்டுப்போம். -1 இருந்துச்சுன்னா, ஆமாக்கா. அந்த 0க்கு பதிலா 1 இருக்கும். 1 1 போடுவோம். போட்டு அப்புறம் 001 ஆ. அதான். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அது வந்து சைன்ட் மேக்னிட்யூட்ல. ஒன்ஸ் ஆ. காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னா, மறுபடியும் சைன்ட் பிட் பாசிட்டிவ்னா 0, நெகட்டிவ்னா 1. மீதி நம்பர வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து அத ஸ்டோர் பண்ணிப்போம். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட் டிடில படிச்சிருப்போம்ல. ஆமாக்கா. ஞாபகம் இருக்கா?
இல்லையா? சரி, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஜீரோயும் ஒன்னையும் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணோம். எங்கெல்லாம் ஜீரோ இருக்கோ அங்கெல்லாம் ஒன் போடணும், எங்கெல்லாம் ஒன் இருக்கோ அங்கெல்லாம் ஜீரோ போட்டா அதுதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ இப்போ 12க்கு பார்த்தீங்கன்னா 1 1 அதான். ஸோ இப்போ 12 -12 இருக்குன்னா சைன் பிட் வந்து பாசிட்டிவ் நம்பருக்கு 0, நெகட்டிவ் நம்பருக்கு 1. மீதி ஆக்சுவல் நம்பரை ரெப்ரசென்ட் பண்றது பாசிட்டிவ் நம்பருக்கு அப்படியே அதோட ரெப்ரசன்டேஷன் என்னவோ அதையே போடுவோம். நெகட்டிவ் நம்பர்னா அதோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து போடுவோம். பேசிக்கலி 0 எங்க இருக்கோ அங்க 1 போடணும், 1 எங்க இருக்கோ அங்க 0 இன்வெர்ட் பண்ணி விடணும். அதுதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ இப்போ நான் வந்து வந்துட்டு இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறேன்னா இது என்ன நம்பர், இது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கு, இது என்ன நம்பர்னு கண்டுபிடி அப்படின்னு கேட்டேன்னா முதல்ல சைன் பிட்டை பாருங்க. சைன் பிட் 0வா இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் நம்பர். ஓகேவா? வெயிட், நான் எழுதி காட்டுறேன். ஒரே செகண்ட். ஸ்டாப் ஷேர். சைன் பிட் 0ல இருந்தா தானக்கா பாசிட்டிவ் நம்பர்? ஆமா, இதோ ஒரு செகண்ட் எழுதி பார்த்தா கிளியரா புரியும். ஓகே, ஸோ பேசிக்கலி இப்போ வந்து இப்படி ஒரு நம்பர் இருக்கு. திஸ் இஸ் இன் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், ஃபைண்ட் த டெசிமல் ஈக்குவேலண்ட் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த பிட்டை பார்க்கணும். இது 0வா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், 1ஆ இருந்துச்சுன்னா நெகட்டிவ். ஸோ இப்போ இது என்னது? ஒண்ணுக்கா? ஸோ என்ன சைன் போடணும் நான்? அவ்வளவுதான், மைனஸ் போடணும். நெகட்டிவ். இப்ப மைனஸ் போட்டா இங்க இருக்கிறதோட அப்படியே உல்டா எழுதணும். 1 இருந்தா 0 எழுதணும், 0 இருந்தா 1 எழுதணும். ஓகேவா? சோ இது என்னது? -6. புரிஞ்சுதா? அதுவே இப்போ இந்த நம்பர் கொடுத்தேன்னா மறுபடியும் இது பாரு. சோ இது வந்து 0 இருக்கு, சோ இது பாசிட்டிவ். கரெக்டா? ஆமாக்கா. பாசிட்டிவ் இருந்தா இந்த நம்பரை அப்படியே எழுதிடணும். சோ திஸ் வில் பி 1 2 4 8. So I think this will be 9. +9. புரிஞ்சுதா? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் 1ஆ இருந்துச்சுன்னா சைன் மைனஸ் போட்டு மீதி இருக்கதெல்லாம் இன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிஜிட் 0வா இருந்துச்சுன்னா சைன் பிளஸ் போட்டுட்டு அப்படியே அந்த நம்பர் எடுத்து எழுதணும். அண்ட் தென் யூ ஜஸ்ட் இது உங்க நார்மலா இந்த பைனரி டு டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்களோ அதே கன்வர்ஷன் தான். கிளியரா? கிளியர்க்கா. இது வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷனுக்கு. இப்போ வந்து coming back to the slides, representation of ones complement. Two's complement again ஒண்ணுமே இல்ல. Ones complement ஓட +1 add பண்ணீங்கன்னா what you get is the two's complement. இங்க மறுபடியும் first digit 0வா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் நம்பர், மீதி இருக்கிறது அப்படியே அந்த நம்பரோட ரெப்ரசன்டேஷன். அதுக்கு பதிலா நீங்க வந்து அதை வந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணா கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் டிஜிட் 1ஆ இருந்துச்சுன்னா இட் இஸ் அ நெகட்டிவ் நம்பர், மைனஸ் சைன் போட்டுறணும். இதோட 2's complement எடுத்தீங்கன்னா that will give you your binary representation. அதை மறுபடியும் டெசிமல் ஆக்குனா உங்க நம்பர் கிடைச்சிரும். புரிஞ்சுதா? yes or no? சரி, இது வந்து அதே இதுதான். அந்த இது these are three different ways of representing. ஓகேவா? ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு விதமா ஹார்ட்வேர் டிசைன் பண்ணும்போது இதுல ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணாங்க. அவ்வளவுதான். So okay, அடுத்து floating point numbers. இது இருக்கட்டும். floating point representationக்கு வரலாம். வேற ஏதாவது floating point arithmetic பார்க்கணும். 80, 86லாம் mostly you will not have any தெரிஞ்சு. IoTக்கு தான் also because it's not a common paper. I don't think you will have 80, 86. சரி, இப்போ floating point numbers பார்க்கலாம். பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் இப்போ நான் மறுபடியும் எடுக்க போறது இல்லை, ஏன்னா டிடிலே படிச்சிருப்போம். சில கோட் ரிகர்ஷன் படிக்கும் போது பார்த்தோம் எல்லாம். ஸோ ஐம் நாட் டீச்சிங், நீங்க லைட்டா ரீகேப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரீப்ரசன்டேஷனுக்கு ஐ திங்க் ஐ வில் டாக் and share the window. இதுக்கு போலாம். ஓகேவா? delete. ஸோ இப்போ வந்து லாஸ்டா ஒரே ஒரு டாபிக் பார்க்க போறோம். இதை முடிச்சுட்டு அவ்வளவுதான்.
கடையை சாத்திடலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் actually it is called IEEE 754 floating point representation and arithmetic. So இந்த IEEE அப்படின்றது வந்து International Electrical and Electronic Engineers Association or something. Basically it is a இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ரிலேட்டடான மேஜர் டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிற ஒரு அசோசியேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து டெசிமல் நம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஸ்டாண்டர்டைஸ்டா ஒரு மெத்தட் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து ஜென்ரலா ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து பைனரி டெசிமல் ஹெக்ஸ்ன்னு எடுத்தா ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விதமா ரெப்ரசென்ட் பண்ணுவோம்ல. ஸோ எல்லாத்துக்கும் காமனா ஒரு ஃபார்ம் ஒரு ஃபார்மேட் இப்படிதான் நீங்க டெசிமல் பாயிண்ட் வர நம்பர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து 3 பார்ட் இருக்கும். சைன் பிட்னு ஒண்ணு இருக்கும், எக்ஸ்போனன்ட், அப்புறம் மேண்டிசா. எக்ஸ்போனன்ட், மேண்டிசா. ஸோ சைன் பிட் வந்து 1 பிட் இருக்கும், இது 8 பிட்ஸ், இது 23 சிங்கிள் ப்ரெசிஷன்ல. டபுள்ல வந்து இது 1, ஐ திங்க் இது வந்து 64 16 17 128ல 17 போச்சுன்னா தெரியல. ஓகே, டபுள் ப்ரெசிஷன் எனக்கு டக்குன்னு நம்பர்ஸ் ஞாபகம் வரல, நான் செக் பண்ணி சொல்றேன். பட் யா, ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் ஐ எம் கிர்கிஃபைங் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் we will see the details. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ இப்படி ஒரு நம்பர் இருக்கு. இது பைனரி கிடையாது, நார்மல் டெசிமல் நம்பர்ஸ் தான். ஓகேவா? ஓகேக்கா. இந்த நம்பரை வந்து நான் இப்படி எழுதுனா கரெக்டா? இதுவும் சேம் தானே? ஆமாக்கா. கரெக்ட் தானே? இப்படி எழுதலாம்ல? எழுதலாம்க்கா. சோ அதையே வந்து இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். கரெக்டா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ரெப்ரசென்டிங் இருக்கு இல்லையா? ஆமாக்கா. சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்தேன். இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் நம்ம நம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண போறோம், ஆனா பைனரியில. ஸோ பைனரியில வரும்போது என்ன சேஞ்ச் ஆகும்னா, இங்க 10 பவர் வரதுக்கு பதிலா 2 டு த பவர் வந்துடும். ஏன்னா பைனரியில வந்து 2 டிஜிட் தான் இல்லையா? ஸோ இட் இஸ் பேஸ் 2. கரெக்டா? ஆமாக்கா. ஸோ 2 டு த பவர் ஆயிடும். ஸோ ஐ கிவ் யூ an எக்ஸாம்பிள், உங்களுக்கு புரியும். இப்போ வந்து 4 வேணாம், 5க்கு பைனரியில என்ன ரெப்ரசன்டேஷன்? யாரா சொல்லுங்க. 101க்கா. ஓகேவா? இப்போ இந்த 101 அப்படின்றத 1.01 இல்ல 5 சரி இன்டூ 2 டு த பவர் 1 2 இப்படி எழுதலாம். ஓகேவா? இதுவும் சிமிலர் தான். நம்ம நார்மல் நம்பர்ஸ்ல 10 டு த பவர் போடுவோம், பைனரின்றதுனால 2 டு த பவர் போடுறோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து 1.011001 into 2 to the power 8க்கா. 4 5 6 7க்கா. 7 இப்படி எழுதுனா these are the same number. ஓகேவா? ஆமாக்கா. ஓகே, சோ இப்போ இந்த ஐடியாவை வச்சுதான் நம்ம வந்து இந்த IEEE ரெப்ரசன்டேஷன் பார்க்க போறோம். சோ அதுல என்னன்னா, இந்த டெசிமலுக்கு அப்புறம் வர்றது இது எல்லாத்துக்கும் பேரு மேண்டிசா. ஓகேவா? ஓகேக்கா. இந்த பவர் இருக்குல்ல, இதுக்கு பேரு எக்ஸ்போனன்ட். அண்ட் தென் சைன் அப்படின்னு ஒரு பிட் இருக்கு. சைன் பிட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெகட்டிவ்னா 1 வரும், பாசிட்டிவ்னா 0 வரும். ஓகேவா? ஓகேக்கா. சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணலாமா? +12. சோ சைன் வந்து ஒரு பிட் தான், பாசிட்டிவ்னா 0, நெகட்டிவ்னா 1 போடணும். எக்ஸ்போனன்ட் வந்து உங்களுக்கு அந்த பவர் நம்பர் வந்துச்சுல்ல,
அத பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணி 8 பிட்ஸ்க்கு போடணும். 8 பிட்ஸ் வரல உங்களுக்கு. இப்போ சப்போசிங் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பவர் 7 இருந்துச்சுல, 7 வந்து 111 தான் வரும். கரெக்டா? ஆமாக்கா. 111ன்றது 3 பிட்ஸ். சோ அதுக்கு லெஃப்ட்ல ஜீரோஸ் ஆட் பண்ணிட்டே போலாம் 8 பிட்ஸ் வர வரைக்கும். ஓகேவா? ஆ வந்து 4 3 7 இப்போ 8 பிட்ஸ் ஆயிடுச்சு. நான் சொல்றது புரியுதா? புரியுதுக்கா. அதே மாதிரி மேண்டிஸா வந்து யூசுவலா 23 பிட்ஸ் வரணும். உங்களுக்கு 23 பிட்ஸ் வரல, இவ்வளவுதான் வந்திருக்குன்னா 1 2 3 4 5 6 7 பிட் தான் வந்திருக்குன்னா ரைட் சைட்ல ஜீரோஸ் ஆட் பண்ணிட்டே போகணும். அதுக்கு ஏன் அப்படி பண்றோம்னு ஒரு ரீசன் இருக்கு. வெயிட். ஸோ வெயிட். ஆட் ஜீரோஸ் டு லெஃப்ட் இஃப் நீடட். இதுக்கு வந்து add zeros to right if needed. ஓகே, அது நம்ம முதல்ல இந்த நம்பரை கன்வெர்ட் பண்ணி எழுதலாம். அப்புறமா நான் ஏன் இங்க லெஃப்ட்ல ஆட் பண்ண சொல்றேன், அங்க ரைட்ல ஆட் பண்ண சொல்றேன்றத சொல்றேன். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த +12ன்ற நம்பரை இதுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ சைன் பிட் என்ன வரணும்? 0க்கா. 0. வெரி குட். இப்போ இந்த 12 முதல்ல பைனரியில எழுதுனா என்ன வரும்? 12 8 + 4. 1100க்கா. கரெக்டா? சோ இப்போ இத வந்து ஸ்டாண்டர்டா எப்படி எழுதணும்? 1.100 into 2 to the power 3. கரெக்டா? இது வரைக்கும் புரியுதா? இப்போ நம்மளோட மேண்டிஸா என்னது? இதுதான் 100. சோ அதை எழுதிடலாம். 100. 23 பிட்ஸ் வேணும். சோ இன்னும் 20 ஜீரோ ஆட் பண்ணும். ஜீரோஸ் எங்க? ரைட் சைடுல ஆட் பண்ணும். இதுதான் மேண்டிஸா. ஓகேவா? இப்போ எக்ஸ்போனன்ட் வந்து 3. 3 மறுபடியும் பைனரியில வந்து 0 1 1. கரெக்டா? 0 1 1 3 பிட்ஸ் தான் இருக்கு. 8 பிட்ஸ் வேணும். சோ 5 ஜீரோ ஆட் பண்ணும் லெஃப்ட்ல. இதுதான் +12 ஓட IEEE 754 floating point representation. சோ இது எப்படி கன்வெர்ட் பண்றோம்னு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரியுதுக்கா. ஓகே. சோ இப்போ என்ன क्वेश्चनனா இங்க ஏன் லெஃப்ட்ல 0 போட்டோம், இங்க ஏன் ரைட்ல 0 போட்டோம். கரெக்ட்டா? சோ இப்போ நீ நார்மலா ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டமா, 17 டெசிமல் நம்பர் தான். IEEE பைனரி எந்த இதுவும் இல்ல, நார்மல் நம்பர். இப்போ இந்த 17க்கு நான் ரைட் சைடுல ஒரு 0 போட்டேன்னா இந்த நம்பரும் என்கிட்ட முதல்ல இருந்த நம்பரும் சேமா? இல்லக்கா. இல்ல. பட் லெஃப்ட்ல 0 போட்டேன்னா சேம்க்கா. சோ நார்மல் நம்பர்ஸ்க்கு லெஃப்ட்ல 0 போட்டா எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது. சோ இப்போ என்கிட்ட 0 1 1 இருக்குன்னா நான் அதோட லெஃப்ட் சைடுல எத்தனை 0 போட்டாலும் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதனால இங்க லெஃப்ட்ல 0 ஆட் பண்றோம். ஓகேவா? ஓகேக்கா. சரி. அப்ப ஏன் இங்க ரைட்ல பண்ண சொல்றேன்னு கேட்டேன்னா 17.5 இருக்கு. இப்போ வந்து நான் இந்த டெசிமல் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். 0.5. இப்போ நான் இங்க 0 போட்டேன்னா 0.50 இது சேம் தானே? சேம் தான்க்கா. அதுவே நான் வந்து சாரி 0.05 அந்த 5க்கு முன்னாடி 0 போட்டேன்னா சேம் இல்லக்கா. கரெக்ட்டா? சோ ஒரு டெசிமலுக்கு அப்புறம் வர நம்பர்ஸ்ல ரைட் சைடுல எத்தனை 0 போட்டாலும் வேல்யூ மாறாது. அண்ட் நம்ம மேண்டிஸாவே வந்து இந்த டெசிமலுக்கு அப்புறம் வர நம்பர்ஸ் தானே? சோ அதுக்கு ரைட் சைடுல 0 ஆட் பண்ணும். புரியுதா? இத கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேனா? அக்கா புரியுதுக்கா. ஓகே. சோ இப்போ பேசிக்கலி உங்களுக்கு இது வந்து ஜஸ்ட் உங்க கிளாரிட்டிக்காக சொன்னதுதான். என்ன உங்களுக்கு தெரியணும்னா நான் இப்படி ஒரு நம்பர் கொடுத்தா அதை வந்து IEEEக்கு கன்வெர்ட் பண்ண தெரியணும். அதே மாதிரி இப்போ எங்க கர்சர் அதே மாதிரி இப்போ இந்த நம்பர் இருக்கு, இதுல இருந்து நார்மல் டெசிமலுக்கு கொண்டு வாங்கனாலும் மறுபடியும் தான் சைன் பிட். சைன் பார்த்து 0னா பிளஸ் போட்டுடலாம். அண்ட் தென் 1 பாயிண்ட் இந்த 10000 into 2 to the power இது.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கன்வெர்ட் பண்ணுங்க. இதை டெசிமல் டு பைனரி பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3. கரெக்டா? இங்கே 3 போட்டுடலாம். சாரி, பைனரி டு டெசிமல், சாரி. அப்புறம் இதை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஐ திங்க் 0.12 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 1.100 into 2 the power 3. கரெக்ட். 0. இல்ல இரு 1. இதுல வந்து 10000 இந்த மாதிரி 23 0 வரும். கரெக்டா? இன்டு 2 to the power 3னா எதுவுமே கன்வெர்ட் பண்ண தேவையில்லாம எக்ஸ்போனன்ட் மட்டும் கன்வெர்ட் பண்ணி இங்க போட்டுருங்க. மேண்டிஸா ஒரு 1 பாயிண்ட் போட்டுட்டு அப்படியே இங்க இருக்கிறத எடுத்து இங்க எழுதணும். அவ்வளவுதான். சரியா? இப்போ வந்து இந்த 2 to the power 3க்கு மல்டிப்ளை பண்ணுங்க. 1 2 3. ஸோ 1100.000. இப்போ இது நார்மலா பைனரி டு டெசிமல் பண்ணா ஆன்சர் 12 கிடைச்சிரும். புரிஞ்சுதா? புரியுதுக்கா. எல்லாருக்கும் கிளியரா? லாஸ்ட்ல பண்ணுங்களா? அது புரியல. ஒரே செகண்ட். நான் நார்மல் நம்பர் கொடுத்தா IEEEக்கு கன்வெர்ட் பண்றது புரிஞ்சிருச்சா? அது புரிஞ்சுக்கோ. ஸோ இப்போ வந்து நான் IEEE நம்பர் கொடுத்துருக்கேன். சைன் பிட் 0, எக்ஸ்போனன்ட் வந்து இது, மேண்டிஸா வந்து 10000, அந்த 23 பிட்டும் 0 தான் இருக்கு. இப்போ இதுல இருந்து நார்மல் நம்பர் என்னதுன்னு கேக்குறாங்க. ஸோ சைன் பிட்டை பார்த்தோன்னா நம்ம பிளஸ்ஸா மைனஸான்னு போட்டுடலாம். இங்க 0 இருந்துச்சுன்னா பிளஸ்ஸா மைனஸா? பிளஸ். வெரி குட். மேண்டிஸா இப்ப அடுத்து என்ன பண்ணோம்னா, மேண்டிஸா வந்து இப்ப நம்ம ஜென்ரலா கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பார்த்தோம்? 1 பாயிண்ட் ஏதோ இருக்கு, அந்த ஏதோவை தான் எடுத்து மேண்டிஸான்னு எழுதணும்ல. ஸோ இப்போ இங்க 1 பாயிண்ட் போட்டுட்டு இந்த மேண்டிஸாவை அப்படியே எடுத்து எழுதிடணும். அதே மாதிரி இங்க என்ன பார்த்தோம்? எக்ஸ்போனன்ட் வந்து இன்டூ 2 to the power என்ன இருக்கோ அதுதான் எக்ஸ்போனன்ட் ஆச்சு. ஸோ இங்க வந்து இன்டூ 2 to the power இந்த நம்பர். ஸோ முதல்ல இந்த நம்பரை வந்து பைனரியில இருந்து டெசிமலா கன்வெர்ட் பண்ணுங்க. பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் உங்களுக்கே தெரியும். ஸோ இன்டூ 2 to the power 3 இந்த நம்பரை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 3 வரும். இப்போ இங்க என்ன பவர் இருக்கோ அத்தனை தடவை இதை எடுத்து தள்ளி வைக்கணும். அதுதானே நம்ம நார்மல் நம்பர்ஸ்ல பார்ப்போம். 10 power 2னா இந்த டெசிமல் இங்க வந்து 1245 ஆயிடும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இந்த டெசிமல் அத்தனை தடவை அந்த புள்ளியை அத்தனை ஸ்பேசஸ் தள்ளி வச்சீங்கன்னா 1100.00000 வரும். இப்போ இதுதான் உங்க ஃபைனல் நம்பர். இது பைனரியில இருக்கு. பைனரியில இருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 12 கிடைச்சிடும். கிளியரா? புரிஞ்சுதுக்கா. ஓகே, எல்லாருக்கும் கிளியரா? கிளியர்க்கா. சரி, இப்போ லாஸ்டா என்ன பார்க்க போறோம்னா இந்த நம்பர்ஸ் ரெப்ரசன்டேஷன் பார்த்துட்டோம். இதுல வந்து மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ், அடிஷன், மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நான் வந்து நார்மலா லைக் டெசிமல்ல எப்படி பண்றதுன்னு இப்போ நான் ஒரு குவிக் ரீகேப் கொடுக்க போறேன். அதை வச்சு IEEEல நீங்க ட்ரை பண்ணிட்டு வரணும். ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1.2 into 10 to the power 3, 7.1 into 10 to the power 2 இந்த ரெண்டு நம்பர் இருக்கு. இது வந்து A, இது வந்து B. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இந்த பவரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி 12,000 அப்படி எழுதாம ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து ஜென்ரலா என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த ரெண்டு இதுவும் சேமா இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா ஆட் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ வந்து ரெண்டுத்தையும் சேம் ஆக்கணும். ஸோ சப்போஸிங் இங்க 10 power 3 வரணும்னா இது என்ன ஆகணும்? 0.71 into 10 to the power 3. கரெக்டா? 1.2 into 10 to the power 3. இப்போ இது ரெண்டும் சேமா இருக்கு. இதை அப்படியே ஆட் பண்ணிட்டா 1.91 into 10 power 3. ரைட்டா? இல்லைன்னா என்ன பண்ணிருக்கலாம்னா 7.1 into 10 power 2 இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை வந்து 12.0 into 10 power 2 எப்படியும் பேசிக்கலி இது ரெண்டும் சேம் ஆகணும். அவ்வளவுதான். அப்படி பண்ணீங்கன்னா 19.1 into 10 power 2 வரும். இப்போ மறுபடியும் இந்த ஆன்சர் எடுத்து ஜென்ரலா 1.5
சம்திங் அந்த ஃபார்மேட்க்கு கொண்டு வந்துடணும். ஸோ 1.91 into 10 power 3 சேம் திங். கரெக்டா? கரெக்ட்டுக்கா. அதேதான். ஸோ இப்போ உங்களுக்கு இங்க ஒரு எக்ஸ்போனன்ட், இப்போ இங்க வந்து உங்களோட எக்ஸ்போனன்ட் வந்து 10 இருக்கு. மேண்டிஸா வந்து அஃப்கோர்ஸ் இது 8 பிட்ஸ், இது 23 பிட்ஸ் இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்காக குட்டியா எடுக்கிறேன். 111 இருக்கு. இந்த எக்ஸ்போனன்ட் வந்து 11 இருக்கு. இந்த மேண்டிஸா வந்து 111 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நம்பர் வந்து 1.111 into 2 to the power இது இருக்கு. 11 இல்ல, 11 என்னது 3. கரெக்டா? இந்த நம்பர் வந்து 1.111 into 2 to the power 2. கரெக்டா இல்லையா? புரியுதா இல்லையா? கரெக்ட்டுக்கா. கரெக்ட்டுக்கா. சோ இது ரெண்டுத்தையும் சேம் ஆக்கணும்னா என்ன பண்ணும்? இந்த இதுவும் 2 power 3 ஆயிடுச்சுன்னா சூப்பர். சோ இந்த எக்ஸ் என்ன ஆக்குவீங்க? 0.111 into 2 power 2 power 3. கரெக்டா தானே பண்றேன்? ஆமா, இங்க இருந்தாதான் இன்னொரு பிளேஸ். கரெக்ட். சோ இதுவும் 2 power 3, இதுவும் 2 power 3 ல இருக்கு. சோ 1.111 0.111 பைனரி அடிஷன் உங்களுக்கே தெரியும். இது 0 ஆகும், இந்த 1 இங்க போகும், 1 ஆகும், 1 இங்க போகும், 1 1 ஆகும், 1 இங்க போகும், 1 0 பாயிண்ட் into 2 power 3. சோ இத வந்து ஸ்டாண்டர்டான 1.0110 into 2 power 4. 2 power 4. அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ மறுபடியும் இது உங்க மேண்டிஸா, இத பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணா எக்ஸ்போனன்ட், சைன் வந்து பாசிட்டிவ்க்கு 0. முடிஞ்சா? இதுதான் அடிஷன். அடிஷன் கிளியரா எல்லாருக்கும்? பேசிக்கலி ரெண்டு எக்ஸ்போனன்ட்டும் ஈக்குவலா இருக்கிறதுக்கு அலைன் பண்ணணும். ஏதாவது ஒண்ணுத்தை இன்னொன்னுக்கு ஈக்குவலா அலைன் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் போலாமா? போலாம். சரி, மறுபடியும் நான் டெசிமல் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன்? 1.2 into 10 power 3, 7.1 into 10 power 2. இது A, இது B. இத மல்டிப்ளை பண்ணோம்னா ரெண்டும் ஈக்குவலா இருக்கணுமா? அதாவது ரெண்டு தேவையில்ல. 1.2 into 7.1 into 10 to the power 3 into 10 power 2. சோ இத வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு 10 பவர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும். அதான் இது வந்து 10 power 5 ஆயிடும். சோ அதேதான் மல்டிப்ளிகேஷன்ல அந்த அலைன்மெண்ட் கூட தேவையில்ல. மேண்டிஸா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு எக்ஸ்போனன்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். சோ இப்போ இந்த அவ்வளவுதான், டன் பண்ணிட்டு அகைன் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து சப்போஸிங் உங்களுக்கு 11.101 into 2 power 6 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்டா கொண்டு வரதுக்கு 1.1101 into 2 power 7. அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் மட்டும் கடைசியில பண்ணணும். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் கிளியரா? சரி, அப்போ கமிங் பேக், we are almost done. இங்க வந்துட்டு stop sharing, share screen representation. இதுதான் இங்க கொடுத்திருக்க கதை. இதுல சில ஸ்பெஷல் கேசஸ் மட்டும் இருக்கு. உங்க எக்ஸ்போனன்ட்டும் 0, ஃப்ராக்னா மேண்டிஸா. ஓகேவா? சேம் திங். சில பேர் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க, சில பேர் மேண்டிஸா சொல்லுவாங்க. எக்ஸ்போனன்ட்டும் 0, மேண்டிஸாவும் 0 இருந்துச்சுன்னா அது உங்க நம்பர் 0வை குறிக்கும். எக்ஸ்போனன்ட் 0, மேண்டிஸா நான் 0 வேற ஏதோ வேல்யூ இருந்துச்சுன்னா அது வந்து வெரி ஸ்மால் க்ளோஸ் டு 0 நம்பர்ஸை குறிக்கும். எக்ஸ்போனன்ட் வந்து 1 ஃபுல்லா 11111, மேண்டிஸா ஆல் ஜீரோஸ்னா அது இன்ஃபினிட்டியை குறிக்கும். எக்ஸ்போனன்ட் வந்து 11111, ஃபிராக்ஷன் மேண்டிஸா இஸ் நான் ஜீரோனா அது வந்து இன்வாலிட் நம்பரை குறிக்கும். அதாவது நாங்க இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க நம்பர்ஸ் தான் IEEE பண்ண முடியும், நீங்க வந்து அந்த ரேஞ்சுக்கு வெளியே இருக்க நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஸோ இந்த 4 வேல்யூஸ் வந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பெஷல் எட்ஜ் கண்டிஷன், தனியா ஹேண்டில் பண்ணிடணும். இது எதுவும் இல்லைன்னா அடிஷன் மல்டிப்ளிகேஷன் நான் சொன்ன மாதிரி அதுதான் இங்க கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ அவ்வளவுதான். சுபம், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லக்கா. ஓகே, அப்போ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு